ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசி சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். அதாவது குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில சதிகாரிகள் தெரிவாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போது அந்த டான்ஸ்க்கு பழக வர்ற அந்த லேடி, மீனாவுக்கு போட்டியாக ஒரு லேடி தெரியுமே, அந்த லேடி இப்போ ஜாயின்ட் ஆகுது. எப்படா இவங்க குடும்பத்தை பிரிப்போம், இவளை மீனாவை இந்த வேலையை செய்ய விடாமல் தடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்து சதி பண்ணி இப்போ நம்ம விஜயா கிட்ட ஏற்றி விடுறதுக்கு வந்திருக்கு. சொல்லுது, பேசாமல் விஜயா டான்ஸ் கிளாஸ்க்கு உள்ளே வர்றாங்க. அப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாம் வர்றாங்க, வாங்க வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அந்த லேடி சவுடால் சோப்பால் கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க. அப்போ அந்த என்ன இவ இப்படி உட்கார்றா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அது கால் மேலே கால் போட்டு உட்கார்றா அப்படின்னு சொல்லி விஜயா ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறா. அப்போது அந்த லேடி சொல்லுது, ஏங்க மேடம், உங்களுக்கு தான் வீட்டிலையே மரியாதை இல்லை, எப்படி மேடம் வெளியில் மரியாதை கிடைக்கும்? ஒரு மருமகளை கைக்குள்ளே வச்சுக்க தெரியல, அவளை போக விடாமல் தடுக்க தெரியல, அவகிட்ட ஜம்மம் காட்ட முடியல, சும்மா மரியாதை கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்களா வெத்து வெட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை எந்த அளவுக்கு ஏற்றி விட முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்றி விட்றா. அப்போது விஜயா சொல்கிறா, யாரை அடக்க முடியல, அவள் என்ன பெரிய ஜல்லிக்கட்டு காளையா, அவளெல்லாம் அடக்கிறதுல ஒரு விஷயமே இல்லை. அவளை என்ன நான் வேலை செய்ய விடாமல் இப்போ தடுக்கணுமா? நான் நினச்சேன்னா டெக்கரேஷன் ஆர்டர் இல்லை, பூ கட்டுறதை கூட நான் செய்ய விடாமல் பண்ணிட முடியும் என்னால். அந்த அளவுக்கு கெத்து இருக்குது. நீ சும்மா இதுக்கெல்லாம் என்னை இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு காட்டிட்டு அப்புறம் சவால் விடுங்க மேடம். சும்மா நீங்களாம் வெத்து வெட்டு தான், உங்களெல்லாம் உங்கள் வீட்டில் மதிக்கவே மாட்டாங்க போல், எப்படி தான் இப்படிலாம் இருக்கிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் விஜயாவை கடுப்பேற்றி விட்றாங்க. விஜயா செம்ம டென்ஷன் ஆயிடுறா. நான் பூக்கட்ட விடாமல் நான் செஞ்சே காட்டுவேன், இது சவால் அப்படி சொல்லிவிட்டு அந்த லேடி கூட சவால் விட்டுட்டு போகிறா, வீட்டுக்கு போகிறா. அப்போ மூத்த உட்காந்துருக்கும்போது முத்துவும் மீனாவும் அடுப்படியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருந்துட்டு, நான் நல்லபடியாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டோம்பா, அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க, நல்லபடியாக கல்யாணம் முடியணும், அந்த கல்யாணத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ நம்ம சப்போர்ட் பண்ணணும்ப்பா அப்படி சொல்லிட்டு முத்து மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவுக்கு நல்லா ஜலதோஷம் பிடிச்சி தும்மிட்டே, முத்து மீனும் ஜலதோஷம் தும்மிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு கூட விஜயா திட்டுறா, ஏண்டி சும்மா ஏதாவது பொழுதுனைக்கு லொச்சுன்னு தும்மிட்டே இருப்பியா, சும்மாவே இருக்க மாட்டியா? தும்மல் வந்தால் கூட பாவம் அவங்க 2 பேர்த்துக்கு சேர்ந்து தான் வருமா, அவ்வளோ பெரிய ஒற்றுமை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏமா தும்மலெல்லாம் இதுக்கெல்லாமா சொல்லுவீங்க, தும்மல் இருமல் இதெல்லாம் தானாக வர்றது அப்படின்னு சொல்லி ரஜினி பட டைலாக்கை முத்து விடுவாப்புல. அப்போ ஸ்ருதி வேமாவுடைய, முத்து நீங்கள் சூப்பராக டைலாக் பேசுகிறீங்க முத்து, கீப் பண்ணி இதே கண்டினியூ பண்ணுங்க முத்து, நல்லாவே டைலாக் பேசுகிறீங்க அப்படின்னு இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாமல் எதுக்கு கை தட்டிட்டு வருவாளோ தெரியல அப்படின்னு விஜயா